வணக்கம். நான் கவிதா. நான் மீன் மசாலா தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ரெகுலராக இந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது எப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்கள் மீனுக்கு எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, அது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ மீன் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிடுங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இந்த மசாலாவில் போட்டு நல்லா தடவி வச்சுடுங்க. சில பேர் இதில் வெங்காயம் போடுவாங்க, சின்ன வெங்காயம் போடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நான் வெங்காயம் நான் போட மாட்டேன். ஏன்னா வெங்காயம் போட்டால் அதுலேருந்து வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அதனால் மசாலா மீனில் ஒட்டாது வெங்காயம் போட்டால். அதனால் நான் எந்த வெங்காயமும் நான் போடவே மாட்டேன். இது மட்டும்தான் நான் போடுவேன். பூண்டு, மிளகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். இது மட்டும் தான் நான் போடுவேன். இது நீங்கள் போட்டு அந்த மசாலாவில் போட்டு நீங்கள் பெரட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடியே வீடே நல்லா வாசனையாக இருக்கும். அந்த அளவுக்கு இது வாசனையாக இருக்கும். நான் வீட்டில் போட்டு வச்சேன்னா பசங்களே கேட்பாங்க, இன்றைக்கி மீனா, இன்றைக்கி மீன் வரவலா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி வறுத்து முடிச்சதுக்கப்புறம் கூட சரி, மீனை சாப்பிடும் போதும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு வறுக்கிறோம் இல்லையா, அதை விட இந்த மாதிரி மசாலா சும்மா போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி சில பேர் இடித்து போடுவாங்க. பூண்டை இடித்து போட்டோம்னா அது மீனில் ஒட்டாது சரியா, சரிங்களா. அது நம்ம அரைச்சி போட்டால் தான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அந்த உப்பு, மிளகாத்தூள், காரம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லாயிருக்கும். அதனால் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு இதை இப்போ இந்த மசாலாவில் போட்டு மீனில் போட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். எல்லா மீனுக்குமே நம்ம இந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் எந்த மீன் வாங்கினாலும், சின்ன மீன் இல்லை பெரிய மீன் எதுவாக இருந்தாலும் நான் இந்தமாரி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.